வந்து நபி அவங்க எந்த அச்சத்தின் காரணத்தால் பயத்தின் காரணத்தால் ஜமாத்தை விட்டார்களோ அந்த பிரச்சனை அந்த அச்சம் உமர் அல்லாஹ் காலத்தில் வருமா? வராது. ஏன்? மார்க்கம் பூர்த்தி. நபி அவங்களோட மார்க்கம் பூர்த்தி ஆகுது. நபி அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஏதாவது ஒன்று கடமையாக்கப்படுமா? மார்க்கத்தில் ஏதாவது ஒன்று சுன்னத்தாக்கப்படுமா? கிடையாது. அப்ப உமர் ரலியல்லாஹு வந்து திரும்ப ஜமாத் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா கியாமத் நாள் வரை என்ன ஆகாது? அது கடமையாக ஆகாது. நபி அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அச்சத்தின் காரணத்தால் ஜமாத்தை வந்து விட்டாங்கன்னு சொன்னா அது என்ன அச்சம்? கடமையாகி விடுமோன்ற அச்சம். இப்ப நபி அவங்க வந்து மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த பயம் இல்ல, நீங்கிட்டு, அதனால தாராளமாக ஜமாத்தோடு தொழலாம். அடுத்தது என்னது? எத்தனை ரகாத். இதுல தான் பிரச்சனை. தொழாதவங்க கூட இதுதான் கேட்டுக்கொண்டுருவான். பள்ளிக்கே வரமாட்டாங்க, ஃபர்லும் கிடையாது, 20 தொழுகை ஒன்றும் கிடையாது. ஆனா கேள்வி என்னது? தராவி எத்தனை ரகாத்? 21 11 இல்லைன்னு சொல்றது. இதை பத்தி நிறைய விவாதிப்பாங்க. ஆனா அவரை வாழ்க்கை ஒரு நாள் சரி அவர் தொழுதிருக்க மாட்டார் 20 தொழுகை. எனவே நறுமையானவர்களே, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அன்-நாஃபி இப்னு உமர் அன்-நாஃபி அன் இப்னு உமர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் ஜா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்துப். நபி அவங்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வரார். வந்து கேட்கிறாரு, கைஃப ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை எப்படி? இரவு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, மஸ்னா மஸ்னா, இரண்டாக தொழுங்கள். எப்படி? இரண்டாக தொழுங்கள். ஃபைதா ஹஷீத சுபஹ, நீங்க வந்து சுபஹ தொழுகையை பயந்துட்டீங்கன்னு சொன்னா, சுபஹுக்கு அதான் சொல்லப்படும் என்றதை பயந்துட்டீங்கன்னு சொன்னா ஃபஅவ்திர் பிவாஹிதா, வித்ருடைய ஒரு ரக்காத்தை தொழுது கொள்ளுங்க என்று நபி அவங்க சொன்னாங்க என்ற செய்தி புகாரில வருது. இந்த செய்தியை வச்சு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இரவு தொழுகை வந்து என்ன செய்யலாம், 23 ரக்காத்துன்னு சொல்லுவாங்க. இது 23க்கு ஆதாரம் கிடையாது. இந்த நபி அவங்க இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இரவு தொழுகை ஒருத்தர் எப்படி தொழுறது, 4ஆ தொழுறதா, 2ஆ தொழுறதா, 3ஆ தொழுறதான்றதுக்கு தான் விளக்கம் கிடைக்குது. என்ன விளக்கம் கிடைக்குது? ஒருத்தர் இரவு தொழுகை தொழுறாரா, அவர் எப்படி தொழ வேணும்? 2 ரக்காத்துகளாக தொழ வேணும். 2 ரக்காத்துகளாக தொழ வேணும். எண்ணிக்கைக்கு வேற ஹதீஸ் ஆதாரமா இருக்கு. எண்ணிக்கைக்கு எந்த ஹதீஸ்? புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செய்றாரு, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலானுடைய மாதத்தின் தொழுகைகள், இரவு தொழுகைகள் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது ரமலானாக இருக்கலாம், ரமலான் அல்லாத மாதமாக இருந்தா, எந்த மாதமாக இருந்தாலும் நபி அவங்க 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழவில்லை. எத்தனை விட? 11ஐ விட அதிகமாக தொழவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது. நபியுடைய மனைவி சொல்றாங்க. நபியுடைய இரவு தொழுகையை பற்றி யார் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க? நபியுடைய மனைவிமார்கள். அப்ப நபியுடைய மனைவிமார்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியுடைய இரவு தொழுகை 11ஆகத்தான் இருந்தது. இது நமக்கு தாராளமான ஆதாரம். நபி அவங்க செஞ்சிட்டாங்களா, நாங்க இதை தான் இதுக்கு தான் கட்டுப்படுவோம். நபிக்கு கட்டுப்பட்டு செஞ்சாதான் நாளை மறுமையில வெற்றி, நாளை மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்ப நபி அவங்க செஞ்சாங்கன்னு எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சா வேற என்ன இருக்கு எங்களுக்கு? வேற எதுவுமே இல்லை. நபி அவர்கள் செய்தார்கள் என்று நமக்கு தெளிவா ஆதாரம் கிடைக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு கடமை என்ன? நபியை பின்பற்றுறது. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், வமா ஆதாக்குமுர் ரசூல ஃபஹது, நபி எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நபி அவங்க செஞ்சாங்கன்னு தெளிவாக எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் பொழுது நாங்க அதை செஞ்சோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் கிட்ட தாராளமா தப்பிக்கலாம். அல்லாஹ் உனது தூதர் இப்படித்தான் செய்தார் என்று சொல்ல முடியும். எனவே நறுமையானவர்களே, இரவு தொழுகையை பொறுத்தவரையில இரவு தொழுகை என்பது 11 ரக்காத் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா இரவுல வந்து இன்னொன்று விஷயம் இருக்கு. ஒரு இரவுல ஒரு சிறந்த நேரம் இருக்கிறது. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இன்ன ஃபில் லைலி லஸா, நபி அவங்க சொல்றாங்க, இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் பிரார்த்தித்தான்னு சொன்னா, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் பிரார்த்திப்பான்னு சொன்னா, யஸ்அலுல்லாஹு கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆகிரா, அவன் இந்த துன்யாவுடையோ அல்லது ஆகிரத்துடைய ஏதாவது ஒரு நன்மை அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறான். இந்த துன்யாவுடைய அல்லது மறுமையுடைய ஏதாவது ஒரு நன்மை அவன் கேட்டான்னு சொன்னா அல்லாஹ் அதை கொடுக்காமல் இல்லை. இரவுல வந்து ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒருத்தன் கையேந்தி கேட்பான்னு சொன்னா அது கொடுக்கப்பட்டு விடும் என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. அதே போன்று நசாய் இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு கணவன் மனைவிக்குரிய ஒரு சிறந்த முன்மாதிரியாக இந்த ஹதீஸ் வருகிறது. நபி அவங்க சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக. அந்த மனிதன் யார் தெரியுமா? காம மினல் லைலி, அவன் இரவுல எழுந்து தொழுகிறான். சும்மா ஐக்கத இம்ராத்தஹு, தனது மனைவியும் அவன் எழுப்பி விடுகிறான். இப்ப என்ன போத்தி விடுறான், போத்தி விட்டுதான் இவன் தொழுகைக்கு போறான். நபி அவங்க என்ன சொல்றாங்க? நபி அவங்க சொல்றாங்க, சும்மா ஐக்கல இம்ராத்தஹு, தனது மனைவியை அவன் எழுப்பி அந்த மனைவியும் எழுந்து தொழுகிறாள் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஃபைன் அபத், அந்த மனைவி எழுவதற்கு மறுக்கிறாள் என்று சொன்னால் நலஹ ஃபீ வஜ்ஹில் மா, அந்த மனைவியுடைய முகத்துல வந்து தண்ணீரை தொழுகிறாரு, அவர் எழுப்பாற்றார். அப்ப வந்து
இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வரட்டும் என்று நபி அவங்க சொல்றாங்க. வரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த பெண் இரவிலே எழுந்து நின்று வணங்குகிறாள். அதே போன்று தனது கணவரையும் என்ன செய்கிறாரு, தனது கணவரையும் அந்த பெண் எழுப்பாட்டுகிறாள் தொழுகைக்காக. அந்த கணவர் எழுந்து தொழுகிறார். அந்த கணவன் எழுவதற்கு மறுத்தால் தண்ணீரை தொழுத்தியாவது அந்த பெண் என்ன செய்றா, எழுப்புறான்னு சொல்லி வரக்கூடிய ஹதீஸ் நசாய் அபூதாவுல வருது. இவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எனவே அல்லாஹ் இந்த ஹதீஸ்ல நீங்க என்ன பார்க்கிறோம், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில நன்மையான விஷயங்களில் எந்த அளவு அவர்கள் ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும், நன்மையான விஷயங்கள் எந்த அளவு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே என் அருமையானவர்களே, இன்னும் ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி இந்த தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல வருது இரவு தொழுகை 13 ரக்காத் வருது. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. அந்த ஹதீஸ்ல வருது இரவு தொழுகை 13 ரக்காத்துகள் என்று வருகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை விளங்கப்படுத்துறாங்க, அதில் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளும் இருந்தன. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இருக்கிறதே, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகளையும் சேர்த்து தான் 13 ரக்காத்துகள் என்று அவங்க தெளிவுபடுத்துறாங்க. எனவே இந்த ஹதீஸ் எந்த முரண்பாடும் இல்லை. இரவு தொழுகை 11, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் எத்தனை 2, அப்ப எத்தனை 13 விளைஞ்சவங்க சொல்றது. எனவே அந்த ஹதீஸும் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறதுன்னு சொன்னா, இரவு தொழுகை 11 என்பதை தெளிவுபடுத்துகிறது. எனவே இத்தோடு இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்புகள் நாங்கள் போன வாரம் நாங்கள் சொன்ன தலைப்புகளில் நாங்கள் வரல. என்ன தலைப்பு சொன்னால், நோன்போடு உள்ள முக்கியமான சட்டத்திட்டங்கள் விளைஞ்சவங்க சொல்றது. அந்த முக்கியமான சட்டத்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய வல்லல்லாஹின் நல்லடியார்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் சென்ற வகுப்பில் இரவு தொழுகை என்ற தலைப்பை பேசி அதிலே நிறுத்தியிருக்கிறோம். இரவு தொழுகைகளுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதே போன்று இந்த இரவு தொழுகையினுடைய சிறப்பு சம்பந்தமாக நாம் குறிப்பிடாத ஒரு செய்தி, திர்மிதி, நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قلت يا رسول الله هل من ساعة أقرب من الأخرى أو هل من ساعة يبتغى ذكرها. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நேரத்தை விட இன்னொரு நேரம் சிறப்பானதாக இருக்கிறதா என்று கேட்கிறான். ஒரு நேரத்தை விட மற்றொரு நேரம் சிறப்பாக, அதே போன்று அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விருப்பம் உள்ளதாக அப்படி இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நஆம், அப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு